யாரோ மனதிலே அண்ணே சூப்பர்ண்ணே, சொன்ன மாதிரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். கலக்கிறப்போ தம்பி இரு, இப்பவே உனக்கு நான் ஏதாவது ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா அதெல்லாம் வேணாம். அட இருப்பா, ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். அம்மா நீங்க பால்கோவா செய்யுங்க, அதுதான் நல்லா இருக்கும். ஏய், கஷ்டப்பட்டு படிச்சு மார்க் வாங்கினது நானு, பால்கோவா திங்கிறது நீயா? அம்மா அதெல்லாம் வேணாம், எனக்கு கேசரி செய்யுங்க. எப்பப்பா இப்போவும் சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏதோ ஒன்று, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால ரெண்டையும் செஞ்சு எடுத்துட்டு வரேன். இப்போ வந்துடுறேன். தம்பி இந்தாப்பா. அப்பா ஃபோனா? எதுக்குப்பா இதெல்லாம்? நீ ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் வந்திருக்க, எப்படி நீ தான் வருவேன்னு தெரியும், அதனால தான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். அப்பா இப்போ எதுக்கு இதெல்லாம்? நீங்களே கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் இதெல்லாம் அவசியமா? ஸ்கூலுக்கு ஃபோனெல்லாம் தேவைப்படாது, ஆனால் காலேஜுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்ல, அதான்ப்பா வாங்கிக்கோ. டே இவன் வாங்கிக்கோ. தேங்க்ஸ்ப்பா. டே இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸு? சொல்லப்போனா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பள்ளிக்கூடத்துலேயே மார்க் வாங்கி எங்களை பெருமைப்படுத்தியிருக்க, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். ஐயோ அப்பா, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? சரி தம்பி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். அண்ணே அப்பா எமோஷனல் ஆயிட்டு போறாரு, அதான் பேச பேச போறாரு பாரு. ம் ஆமாம் ஆர்த்தி. ஆமாம் ஷாலு, நீ என்ன மார்க்கு? டேய் நானும் பாஸ் ஆனதே பெரிய விஷயம், மார்க்லாம் கேட்டு அசிங்கப்படுத்தாத. அதானே ஷாலு அக்கா நம்ம கேட்டகரி. ஆமாம் பாலா என்னானா? அதை ஏன் கேட்குற, செம்ம அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, அந்த நாய் ஃபெயில் ஆயிட்டானா என்ன? ஃபெயில் ஆகலடா, ஆனால் அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் வாய் திமிரா பேசினானா, அதான் அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஓ சரி சரி, அப்போ வாங்கட்டும். ஃபோன் வாங்கியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஃபோன் மகாக்காக தான் இருக்கணும். ஸோ நைட் போய் மீட் பண்ணலாம். அடடா மலரே மௌனமா. அட நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், அது என்ன கையில் பூ? அது ஒன்றும் இல்லைங்க, தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்தேன், எங்கே வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கையல்மா, இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது, சொல்லவா? ம் தாராளமாக சொல்லுங்க. ஒரு மலரே மலரை கையிலேந்து கொண்டிருக்கிறதே, அடடா ஆச்சரியக்குறி. என்னம்மா அப்படி பார்க்குற? நான் சொன்ன கவிதையில் உனக்கு அப்படியே ரொமான்ஸாக பொங்கி வலியுமே. மண்ணாங்கட்டி, ஏங்க இப்படிலாம் பேசுறதுக்கு எங்கேருந்து கற்றுக்குறீங்க? அதுவா தானா வருது. ம் வரும். ஏங்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் வந்தாலே இப்பெல்லாம் இப்படி தான் நடந்துக்கிறீங்க. என்ன குட்டிமா பண்ணுறது, நமக்கு வேற கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டே இருக்காங்களே தவிர அந்த நாள் நெருங்க மாட்டேங்குதே. மிஸ்டர், இன்னும் 4 or 5 days தான் இருக்கு, அதுக்குள்ளேயும் என்ன அவசரம்? இருந்தாலும் என் கயல்மாவை இப்படி தள்ளி நின்று ரசிச்சுட்டே இருக்க முடியல. பக்கத்தில் வந்து ஒரு தடவையாவது. கேட்கல. சரி விடு, இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஏங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். எதுவாக இருந்தாலும் கேளு. இப்போ நீ என்ன கேட்டாலும் நான் தர ரெடியாக தான் இருக்கேன். ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தீங்கல்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ சீட் அலாட் பண்ணுறேன்னு. ஆமாம், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீ சீட் அலாட் பண்ண போகிறேன். அது ஓகே தான், நேற்றே கவர்மெண்ட் ரிசல்ட் வந்துருச்சு, பார்த்தீங்கல்ல? பார்த்துட்டேனே. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பையனோட நேமை கூட விசாரிச்சிட்டேன், பேர் யுவன். அப்புறம் உன்னர் சீட் கேட்டு ஒரு பெரிய இடத்துலேருந்து ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். என்னது ரெக்கமெண்டேஷனா? ஏங்க அதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. இல்லைம்மா, அதை நம்ம அலோவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க நம்ம காலேஜுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப்பா? எந்த விதத்தில்? நம்ம காலேஜில் எந்த போலீஸ் கேஸ் வந்தாலும் அவங்க அதை கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஓ அப்படியா? ஸோ அவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை தான். யாருக்கு சீட் அலாட் பண்ண போகிறீங்க? பேர் மகாலட்சுமியா, நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஆனால் இந்த காலேஜில் சீட் வேணும்னு கம்பல்சரி அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்க. அக்கா, சும்மா தப்பான டைமிங்கில் வந்துட்டோம் போலயே. சாரிக்கா, தப்பான டைமிங்கில் உள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரி மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி, திரும்ப. ஆதி, இப்போ நீ என்ன சொன்ன? சாரி சொன்ன,
தப்பான டைமிங்கில் உள்ளே வந்துட்டேன். அதான். ஏன்? இல்லைடா, அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னியே. நான் என்ன சொன்னேன்? அப்படி தான் சொன்னேன். சாரி, தப்பான டைமிங்கில் உள்ளே வந்துட்டேன்னு. வேற எதுவும் சொல்லலையே. ஏய் கயல், நீ கவனிச்சியா இல்லையா? ம் இல்லைங்க, என்ன சொன்னா? இதை தான் சொல்லியிருப்பான். தப்பான டைமிங்கில் உள்ளே வந்துட்டேன். சாரி மாமா, சாரி அக்கான்னு சொன்னான். டேய் ஆதி, அப்படியே சொன்ன? ஏன், நான் உங்களை மாமான்னு கூப்பிடக்கூடாதா? சேச்சே, தாராளமாக கூப்பிடலாம். என்ன, ரெண்டு சவால் விட்டுருந்தேன். ஆனால் அது இப்படி ஈஸியாக நடக்கும்னு எதிர்பார்க்கல. சாரி, காரணமே இல்லாமல் உங்களை வெறுத்துட்டேன். ஆனால் இப்போ தான் அதெல்லாம் தப்புன்னு புரியுது. இட்ஸ் ஓகே ஆதி. சரி, இப்போ எதுக்காக பார்க்க வந்திருக்க? உங்களை பார்த்து பேசிட்டு போலான் தான் வந்தேன். அது தெரியுது, நீ மாமான்னு கூப்பிடும் போதே. என்ன விஷயம் சொல்லு. நான் உங்கள் அக்காவை மீட் பண்ணணும். ஏன் அக்காவை நீ எதுக்காக மீட் பண்ணணும்? பழசெல்லாம் மறந்துடு. என் அக்காவும் உன்னை மன்னிச்சிட்டா. இதை நீ இப்படியே விட்டுறதான் நல்லதுன்னு தோணுது. இல்லை மாமா, நான் அவங்கள மீட் பண்ணணும். ஒரு தடவை அவங்கள பார்த்து நான் சாரி கேட்கணும். என்னால் 5 வருஷம் அவங்களோட லைஃபை இழந்திருக்காங்க. ஸோ எனக்கு அவங்கள பார்க்கணுன்னு தோணுது. உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் போகலான்னு நினச்சேன். அதுதான் இங்கே வந்தேன். ஆதி, அவர் தான் சொல்கிறார்ல, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைன்னு விடு. அப்படி சொல்கிறது அவங்களோட பெருந்தன்மையாக இருக்கலாம்க்கா. ஆனால் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. இத்தனை நாளாக நான் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். இப்போ தான் ஒவ்வொரு விஷயமா புரியுது. நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன். குடித்ததுனால ஒருத்தவங்களோட லைஃபையே அழிச்சிருக்கேன். தெரியாமல் செஞ்சுருந்தாலும் தப்பு தப்பு தானே. அவங்கள பார்த்து எனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. நான் போயிட்டு வரேன்க்கா. காலேஜில் ஹால் டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அது எப்போ வாங்க போகிறேன்? நான் காலேஜ் போய் வாங்கிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வரேன். ஆதி, அதுக்கெலாம் அவசியமே இல்லை. என் அக்காவே உன்னை மன்னிச்சிட்டா, விடு. இல்லை மாமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க. சங்கடப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசிட்டா மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. என் அக்கா அப்படி யாரையும் எடுத்துரிஞ்சு பேசிட மாட்டா. இருந்தாலும் உனக்கு சொல்லிக்கிறேன். ம் சரிங்க மாமா. டேய் புது மாப்பிள்ள, என்னடா காலேஜுக்கு வந்திருக்க? டேய் கடுப்பு கிளப்பாத, போயிட சொல்லிட்டேன். அட என்னடா மச்சான் கோச்சுக்கிற? புதுசா வேற கல்யாணம் ஆயிருக்கு. நேத்து ராத்திரி எம்மா. டேய் ஆதி, இவனை அடிக்கிறதுக்குள்ள ஓடிட சொல்லு. டேய் சும்மா இரேண்டா மச்சான். நம்மளாம் காலேஜில் உட்காந்து எவ்வளோ பேசியிருப்போம். அதெல்லாம் நேத்து ட்ரை பண்ணியா? மென்டல் போடா. மச்சான், நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ வீட்டில் இருக்கிறதுக்கு கடுப்பாக இருக்குன்னு சொல்லி தான் காலேஜுக்கு வந்தேன். நீங்களும் என்னை கோவப்படுத்தாதீங்கடா. கொஞ்ச நேரம் அதை பற்றி பேசாமல் இருங்க. நினச்சாலே பத்திக்கிட்டு வருது. என்ன மச்சான், எங்கள் வீட்டு பொண்ணை ஒன்று நம்பி தானே அனுப்பியிருக்கோம். இப்படி பேசுகிற? ஆதி ப்ளீஸ், இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. அவ இப்படி ஒரு வேலை பார்த்து என்னை மேரேஜ் பண்ணியிருக்கா. ஸோ என்னோட லைஃப். அதனால இந்த விஷயத்தில் மட்டும் யாரும் எந்த முடிவும் சொல்லாதீங்க. சரி சரி கொந்தளிக்காத, விடு. நோடி ஃபார்ம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு என்னடா வேலை? ஒரு முக்கியமான வேலை உங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏய், எங்கே போனாலும் எங்களை விட்டுட்டு நீ போக மாட்டியே. சம்திங் ராங். அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. நான் பொட்டிக் வரைக்கும் போகிறேன், அவ்வளோதான். அட மச்சான், அங்கே பாரு. இந்த பக்கம் அதான் நான் கேட்கணும். 3 பேரும் ஏன் கிளாஸ் முன்னாடி நின்றுட்டு என்ன கேள்வி கேட்குறீங்க? ஓ சாரிம்மா, மறந்துட்டேன். நோடிஃபார்ம் வாங்கிறதுக்கு ஹெச்ஓடி பார்க்க வந்தோம். இந்த பக்கமாக தான் வந்தார். ஆனால் ஆளை காணோம். மச்சான், அவர் அப்பவே போயிட்டாரு. என்னது கிளம்பிட்டாரா? நாங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம். சரிடா, சரி நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கிளாஸ்க்கு போ. சரி மச்சான். டேய் மச்சான், அவ போயிட்டா. டேய் வாய மூடுறியா? இல்ல மச்சான், சும்மா சொன்னேன். போனதுக்கு அப்புறமா அப்படியே பார்த்துட்டே இருந்தியா, அதான். ஆதி, நீ ஒன்றும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, நான் வரேன். டேய் ஏன்டா? ஆதி தான் பெருசிய லவ் பண்றான்னு தெரியுதுல. அவன் முன்னாடியே இப்படிலாம் பேசிட்டு இருக்க. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி பேசாமையாவது இரு. சாரிடா, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்.
என்ன ஃப்ளோ பண்ணாங்கிட்டியோ. ஆனாலும் மச்சான், இன்னும் மனசுல பெருசு இருக்கால்ல? அது எப்படிடா உடனே மறக்க முடியும்? இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே இருப்பா. ஏன் மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. ஸ்வேதாவை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஸோ அவளை கழட்டி விட்டுட்டு திரும்பவும் இங்கே ஜாயின் அடிக்க ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? நாயே, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஸ்வேதாவை நான் வேணான்னு நினைக்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக திரும்ப பெர்சியெல்லாம் லவ் பண்ணுறதா எனக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு பெர்சி எப்போவுமே செகண்ட் ஆப்ஷன்லாம் கிடையாது மச்சான். அவள் ஒன்லி ஒன் ரேர் பீஸ். எப்போவுமே என் மனசில் இருப்பா. நாங்கள் பிரிஞ்சிருக்கலாம், ஆனால் மனசில் எப்போவுமே இந்த காதல் அழியாமல் இருக்கும். அடுத்த ஒரு ஜென்மம்னு இருந்தால் அதில் நானும் அவளும் ஒன்று சேரணும். டேய், இப்படி எத்தனை பேர் பேசி கேட்டிருப்போம். அதெல்லாம் ஒரு 3 மாதம்தான். அதுக்கப்புறம் தானாக மறந்துட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மேபி ஒரு சிலர் அப்படி இருக்கலாம், ஆனால் நான் அப்படி இல்லை. அதையும் பார்த்துருவோம். வா ஆதி, என்ன திடீர்னு நீ பொட்டிக்கு? ஓ, எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்க வந்தியா? எப்படிங்க உங்களால் என்கிட்ட இப்படி சாதாரணமாக சிரித்து பேச முடியுது? ஏன் ஆதி, இதில் இருக்கு? நீங்கள் வேற எங்களுக்கு சொந்தமாக போறீங்க, அதனால நார்மலாக பேசுகிறேன். சாரி சிஸ்டர். சாரியா? எதுக்கு? நான் குடிச்சிட்டு பண்ண ஒரு விஷயம், அது உங்கள் லைஃபையே இப்படி புரட்டி போடுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. கீர்த்தி மட்டும் சொல்லலைனா இந்த விஷயம் எனக்கு தெரியாமே போயிருக்கும். என்னால் உங்கள் 5 வருஷ லைஃப் வீணாக போயிருக்கு. ஏய் ஆதி, இதை பேசவா வந்த? அப்போ தயவு செஞ்சு இந்த டாபிக்கை இதோட நிறுத்திடு. இல்லை சிஸ்டர், உங்களால் எப்படி இப்படி சிரிச்சிட்டு என்கிட்ட நார்மலாக பேச முடியுதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு இப்போ மனசாட்சி ரொம்பவே உறுத்துது. ஐ எம் ரியலி சாரி. உங்கள் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க நான் தயாராக தான் இருக்கேன். என்ன ஆதி, நீ உன் தப்பை நீ உணர்ந்துட்டில, எனக்கு அதுவே போதும். இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம். 5 வருஷம் கழிச்சு திரும்பவும் இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இதை பேசி என்ன ஆக போகுது? சிஸ்டர், தப்பாக நினச்சிக்கலைனா நான் ஒன்று சொல்லட்டுங்களா? சொல்ல ஆதி. நான் வேணும்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பேசட்டுமா? இப்போ வாய்க்கு வாய் சிஸ்டர்னு சொல்றியே, அதை ஒரு தடவை அன்னைக்கு சொல்லியிருந்தீனா அந்த பிரிவு ஏற்பட்டிருக்காது. ஆனால் இப்போ டூ லேட். அவங்களுக்கு வேற மேரேஜ் ஆயிடுச்சு. என்னது, வேற மேரேஜா? சாரி சிஸ்டர், சத்தியமாக வேணும்னு இப்படி பண்ணல. ஆதி விடு, அதான் சொல்லிட்டேன்ல, நீ ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்ட. இப்படிலாம் நடக்கும்னு உனக்கு மட்டும் தெரியுமா என்ன? அவங்க தலைவிதியில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். சாரி சிஸ்டர், மன்னிச்சிருங்க. அது தவிர என்கிட்ட கேட்குறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு பிராயச்சித்தமாக நான் ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்கள் பாப்பா வேணா நானே படிக்க வைக்கிறேன். அவள் படிக்கிறதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஆக வேண்டிய செலவு மொத்தத்தையும் நானே பார்த்துக்கிறேன். ஆதி, அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்லை. என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அதை பற்றிலாம் நீ கவலையே படாத. இப்போ நீ மாறிட்டல்ல, எனக்கு அதுவே போதும். இந்த உலகத்தில் தப்பு செய்யாத மனுஷன் யார் தான் இருக்கான்? எல்லாரும் ஒரு வகையில் தப்பு செய்ய தான் செய்வாங்க. ஆனால் அவங்க திருந்துறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலை அமையும். அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க நல்லபடியாக மாற்றிக்கணும். ஸோ இனிமேல் நீ தயவு செஞ்சு குடிக்காத. எனக்கு குடியினால உன் லைஃபும் பாதிக்கப்படும், உன்னால மற்றவங்க லைஃபும் பாதிக்கப்படும். சரிங்க சிஸ்டர். ஒரு நிமிஷம் கிளம்பிடாத. பொட்டிக்கோட அக்கௌண்ட்ஸ் நோட்டெல்லாம் பெருசி தான் பார்த்துட்டு இருந்தா. இன்னைக்கு என்னமோ அவ வரல. ஸோ இன்னைக்கு நீயே வாங்கிட்டு போயிரு. சரிங்க சிஸ்டர், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அக்கா, ஐயோ இவனா? இவன் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டோமே. கீர்த்தி, ஒரு நிமிஷம். என்ன? சாரி கீர்த்தி, இது வரைக்கும் நான் பண்ண எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் உங்கள் அக்காவை பார்க்க வந்தேன். அப்படியே உங்ககிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன புதுசா திருந்தின மாதிரி ட்ராமாலாம் போடுற? நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் உண்மையாகவே நான் சாரி கேட்க தான் வந்தேன். நானும் உன்னோட ஃபீலிங்ஸோட விளையாட இருக்கக்கூடாது ஆதி. சாரி. இட்ஸ் ஓகே கீர்த்தி, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். விடு, அதை பற்றிலாம் இனி பேச வேணாம். நீ உன் அக்காக்காக தானே இவ்வளவும் பண்ண, ஸோ என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. என் அக்காவை பார்த்து சாரி சொல்லிட்டல, அப்புறம் ஏன் இன்னும் நிற்கிறேன்? இல்லை, அக்கௌண்ட்ஸ் நோட் எடுக்க போயிருக்காங்க. ஓ அப்படியா? சரி ஓகே. நீ உண்மையாகவே தெரிஞ்சிட்டனா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுவியா? கேளு. ஒருவேளை திரும்பவும் நான் லவ் பண்ணுறேனா இல்லையான்னு இது கேட்டுருவாளோ. ஆனால் இப்போ என் மனசில் பெருசி தான் இருக்கா. என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, நீ என்ன கேட்க போறேன்னு யோசிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் கேளு, நான் பதில் சொல்கிறேன். நீ உண்மையாகவே தெரிஞ்சிட்டனா என் அக்காவுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக கீர்த்தி, உன் அக்காட்ட கூட நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், பாப்பாவை நானே படிக்க வைக்கிறேன்னு. அப்போ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஹெல்ப்? எதுவாக இருந்தாலும் சொல்லு,
நான் செய்கிறேன். இப்போ என் அக்காவை ஒருத்தர் விரும்புறாரு. அவருக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலா ப்ராப்ளம். அது மட்டும் சரியாயிருச்சுன்னா அவர் கண்டிப்பா என் அக்காவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாரு. அதனால அங்கேயும் இங்கேயும் லோனுக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கும். ஆதி, எங்ககிட்டயே நிறைய பணம் இருக்கு, நாங்களே கொடுத்து உதவி செஞ்சிருவோம். ஆனா அது அவர் வேண்டான்னு மறுக்கிறாரு. ஸோ வேற யாராவது மூலமா அவருக்கு பணம் போய் சேர்ந்துட்டா போதும். அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா என் அக்கா வாழ்க்கை சரியாயிடும். கண்டிப்பாக கீர்த்தி, நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் என்ன முடியுதோ அதை நான் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஆதி. ஆதி, இந்தா. சரி சிஸ்டர், நான் வரேன். பை த வே, சாரி அகெயின். இட்ஸ் ஓகே. எத்தனை தடவை சொல்லுவேன்? சரி, பார்த்து போயிட்டு வா. ஓகே சிஸ்டர். நான் சொன்னதை மறந்துடாத ப்ளீஸ். இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. ஓகே கீர்த்தி, சரி நான் வரேன். சரி ஆதி. பாரா, அக்காவோட ஃபோட்டோலாம் வச்சிருக்காரு, அது ரூமில். இவ்வளோ வெளிப்படையா? சாரிக்கா, உன் லைஃப்பில் நான் இப்படி விளையாண்டுருக்க கூடாது. தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. ஏய் வினோத். சி, ஃபர்ஸ்ட் என் பேரை சொல்லாத. ஆமாம், அந்த ஃபோட்டோ எதுக்கு கையில் எடுத்த? இல்லைங்க, இங்கே இருந்துச்சு, சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். இங்கே பாரு, என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. உங்கள் மாமா கொஞ்சம் உஷார் தான். பஞ்சாயத்தில் வெறும் கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சா ஈஸியாக பிரிஞ்சிடறான்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாரு. ஆனால் நான் அதை விட புத்திசாலி. இங்கே வந்ததும் வக்கீல் ஏற்பாடு பண்ணி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். என்னது, டிவோர்ஸா வினோத்? என்ன, உன் கூடலாம் கடைசி வரைக்கும் வாழ்வேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இன்னும் எண்ணி 6 மாதம்தான். மூட்டை முடிச்செல்லாம் கட்டி ரெடியாக வச்சுக்கோ. ஏங்க, என்னங்க இப்படி பேசுறீங்க? வினோத், புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை உண்மையாவே விரும்புகிறேன். அதுக்கெல்லாம் முதல்ல உனக்கு அர்த்தம் தெரியுமா? திரும்ப திரும்ப அதையே பேசாத. முதல்ல அந்த ஃபோட்டோ வாங்க வை. இந்த ஃபோட்டோ இங்கே இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வினோத். ஆனால் இதே மாதிரி உங்கள் மனசில் ஒரு ஓரத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுத்தா கூட போதும். உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த ஃபோட்டோ இங்கே தான் இருக்கும். நீ வேணா ஏமாற்றி என் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் என் பெருசியை என் மனசுல இருந்து எப்பவுமே அழிக்க முடியாது. வினோத், சாரிங்க. உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. அவளை மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணு, வெளியே போய் வெயிட் பண்ணு. சரிங்க, நான் போகிறேன். ஏய் சி, லூசு. திட்டும் போது கூட கேவலமாக காமெடி பண்ணிட்டு. அப்போ இவர் பண்ணது மட்டும்? ஓ மூஞ்செல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. ச்சே, இப்பெல்லாம் எதுக்கு தான் வீட்டுக்கு வரோன்னு தோணுது. போங்க போங்க, உங்களை எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது. ஒரு தாய் நீ, உன் செய் நான், இந்த உறவுக்கு பிரிவேது. தாய்மொழியில் செய்தான் வரலாமா, தள்ளி நின்று துன்பம் தரலாமா? உன்னை கொஞ்ச மனம் கெஞ்ச என்னை தனியே விடலாமா? குழந்தையும் குமரி என்றாயாச்சே, கொஞ்சிடும் பருவம் போயாச்சே. என்ன ஒரு அதிசயம், இன்னைக்கு பாலன வரலையா? இன்னைக்கு அவன் வீட்டில் சரியான அடி வாங்கிட்டு இருக்கான். என்னது, அடியா? என்னாச்சு, ஃபெயில் ஆயிட்டாங்களா? ஃபெயிலாம் ஆகலை, ஜஸ்ட் பாஸ் தான். ஆனால் கொஞ்சம் வாய் திமிரு காட்டிட்டான். அதான் வீட்டில் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. 2 அடி வாங்கினதை இப்படி சிரிச்சுட்டே சொல்றீங்க? ஏய், இதெல்லாம் சாதாரணம். நானும் எப்பாட்ட அடிலாம் வாங்கியிருக்கேன். ஓ அப்படியா? ஆனால் என் வீட்டில் அடிச்சதுலாம் இல்லை, லேசாக ஒரு முறை தான் முறைப்பாங்க. அப்படியே நான் அமைதியாயிருவேன். சரி, நீ என்ன மார்க்கு? எல்லாம் நல்ல மார்க் தான். அதாம்மா, என்ன மார்க்கு? சாரி, நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்லாம் வர முடியல. 2nd மார்க் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா சடனாக ஸ்கூல் சேஞ்ச் பண்ணாங்கல்ல, இங்கே என்னை விட பெட்டராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க கூட என்னால் போட்டி போட முடியல. ஹே, அதெல்லாம் பரவாயில்ல. ஓகே, 2nd நாளும் நல்ல மார்க் தானே. இட்ஸ் ஓகே, விடு. அப்புறம் என்ன இவ்வளோ தூரம்? ஏன், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாதா? அது உங்கள் வாயாலேயே சொன்னால் நல்லா இருக்கும்ல, அதான். சும்மா உன்னை பார்த்துட்டு மார்க் எவ்வளோன்னு கேட்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். என்னது? நான் பாஸ் ஆனதுனால அப்பா ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அதான் அப்படியே நம்பர் ஷேர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். மார்னிங் தான் சிம் போட்டேன், இப்போ தான் ஆக்டிவேட் ஆச்சு. அதான். ஹே, நிஜமாவா? எங்கள் வீட்லேயும் சேம். நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்களும் இப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. எனக்கும் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க, நம்பர் ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன்.
ஷாலுக்கிட்ட சொல்லி கொடுக்கலாம்னு நினச்சேன். ம் அதான் நேரில் வந்துட்டேனே, நேர்லயே ஷேர் பண்ணிக்கலாம். சரி, உங்கள் ஃபோனை கொடுங்க, நான் நம்பர் போட்டு தரேன். நீயும் உன்னோட ஃபோன் கொடு, நான் நம்பர் போட்டு தரேன். ஆமாம், பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கீங்க, என்னது? நீயும் செட் பண்ணியிருக்க. NILA என்னோட பாஸ்வேர்டு. NILA நிலா என்னோட பாஸ்வேர்ட். மனம் போல மகள் வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சே. நம்பர் சேவ் பண்ணிட்டேன். ம் நானும் தான். ஹே, நீயும் நிலான்னு சேவ் பண்ணியிருக்க. நீங்களும் அப்படி சேவ் பண்ணியிருக்கீங்க. அது என்னமோ தெரியல, நீயும் அந்த நிலாவும் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டீங்க. என்னது மறுபடியும் சொல்லுங்க. இல்ல, நிலா கூட ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன்னு சொன்னேன். இல்லை, இப்போ என்னமோ சொன்னீங்களே, நீயும் நிலாவும் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு தானே சொன்னீங்க. அதான் கேட்டுட்டல, அப்புறம் என்ன கேட்காத மாதிரி மறுபடியும் கேட்குற? மறுபடியும் கேட்கணும்னு தோணுச்சு. ஏன், நான் கேட்ட சொல்ல மாட்டீங்களா? நீ கேட்டா அந்த நிலாவே காலடியில் கொண்டு வந்து வைப்பேன். இதை சொல்ல மாட்டேனா? நீயும் நிலாவும் என் கூட ரொம்ப கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னேன். ஒன்று உன்னை கேட்பேன். இல்லை 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 என்றால் உயிர் துறப்பேன். உன் பாதம் நடக்க. ஹே, என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. சரி, நம்ம இனிமே ஃபோனில் பேசிக்கலாம். நான் வரேன். ம் ஓகே. அப்புறம் யுவன், நான் சொன்ன மாதிரியே ஐஸ்வர்யா இன்ஜினியரிங் காலேஜ் மறந்துடாதீங்க. ம் ஓகே.